வசனத்தை வாசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வசனம் வாசிங்க. ஸ்தோத்திரம். எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 2:13. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். என் ஜனங்கள் 2 தீமை செய்தார்கள். பாயிண்ட் நம்பர் 1, ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீரே நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்பு உள்ள தொட்டிகளை தங்களுக்கு உருவாக்கி கொண்டார்கள் அல்லது வெட்டி கொண்டார்கள். 2 காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற நம்மளை குற்றப்படுத்துகிறவராய் இருக்கிறார். குற்றம் சாட்டுகிறவராய் இருக்கிறார். குற்றப்படுத்துகிறவர் அல்ல, குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஜனங்களுடைய நிலைமை, ஜனங்களுடைய சூழ்நிலை பரிதாபத்துக்குரிய நிலைமையிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இது என்ன செய்யுது இருக்கு. ஆண்டவருடைய பேச்சை கேட்பதை விட, அவருடைய வார்த்தை நம்ம கேட்பதை விட, இந்த அவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க பார்ப்போம், இந்த இவங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்கு தெரியாட்டாலும் கேட்டதற்காக எதையாச்சும் ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, சொல்லதான் செய்வாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம தேவ வார்த்தையை கேட்க வேண்டும். அல்லேலூயா. 2 காரியத்தை ஆண்டவர் இங்கே கடைசி நாட்களில் இருக்க நமக்கு சொல்லுகிறார். முதல் காரியம், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். தீமை என்ன? பொல்லாப்பு. அப்படித்தானே? தீமை என்றால் பொல்லாப்பு. 2 தீமையை செய்தார்கள் என் ஜனங்கள். இது மற்றவங்களை குறித்து ஆண்டவர் சொல்லல. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப யூதா நாட்டில இருக்கிறார்கள். யூத ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு பெரிய பொல்லாப்பு என்ன செய்ய போகுது, இந்த தேசத்துக்கு வரப்போகுது. ஒரு பெரிய அழிவு இந்த தேசத்துக்கு வரப்போகுது. நிறைய பேர் இந்த இடத்தை விட்டு அடிமையாக வேறொரு நாட்டுக்கு என்ன செய்ய போறாங்க, கொண்டு போக போறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? 2 தீமைகள் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, செய்த காரியமா இருக்கிறது. எப்படி என்றால் 6ஆம் வசனம் பாருங்களேன். 6ஆம் வசனம். என்னை விட்டு தூரப்பட்டுட்டாங்கப்பா. இந்த 2 தீமைகள் செய்யறதுக்கு என்ன காரணம்? என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு இல்ல, தூரமா போயிட்டாங்க. பக்கத்தில் இருந்தாலும் கூட்டி சேர்த்துக்கலாம். எங்க போயிட்டாங்க? என்னை விட்டு அவங்க 2 தீமைகள் செய்யறதுக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்களா? என்னை விட்டு அவங்க என்ன செய்யிட்டாங்க, தூரம் பட்டு போயிட்டாங்க. ஏசாயா 55:5 நினைக்கிறேன். அவர் சமீபமா இருக்கும் போதே அவரை கூப்பிடுங்கள் இருக்கு. இப்ப இங்க இருந்து கூப்பிடும் போது ஒரு கேட்கிற அளவத்துல ஆள் போய்கிட்டு இருந்தா என்ன செஞ்சிடலாம், கூப்பிட்டுலாம். அதுக்கு மேல அங்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்முடைய எனர்ஜி வேஸ்ட் தான், அவங்களுக்கு அது விலை போறது இல்லை. அவர் சமீபமா இருக்கும் போதே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். இப்ப என் ஜனங்கள், அதாவது ஆண்டோட ஜனங்கள். நீங்க யாருடைய ஜனங்கள்? நீங்க யாருடைய ஜனங்கள்? ஆண்டவருடைய ஜனங்கள். நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் அதுதான் உண்மை. ஒரே கடவுள் நமக்கு இருக்கிறது என்ன கடவுள் தான்? ஒரே கடவுள் தான். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஒரே கடவுள் தான். கிறிஸ்தவ கடவுள் தனியா இல்ல, புறஜாதிகளுடைய கடவுள் தனியா இல்ல. இந்த உலகத்தை உண்டாக்குனது ஒரே ஒரு கடவுள் தான், அவர் இயேசு கிறிஸ்து. அவரை அடையாளம் தெரியாமல் போனதுனாலதான் அவங்க மனசுக்கு எது தெய்வமா நினைக்கிறார்களோ அதை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. விளங்குதுங்களா? சில வேளை சோத்திரம், சில பேர் காற்று, மழை, இப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்யறாங்க, தெய்வமாக, இயற்கையை தெய்வமா வணங்குவாங்க. சில பேர் விக்கிரங்களை தெய்வமா வணங்குவார்கள். சில மிருகங்கள் என்ன செய்வாங்க, மிருகங்களை வணங்குவாங்க, பல்லியை வணங்குவாங்க, எறும்பை வணங்குவாங்க. இப்படி அவங்க எதெல்லாம் மதிப்பு கொடுக்க நினைக்கிறாங்களோ அது அவர்களுக்கு ஏதாவது தெய்வமாய் மாறிவிட்டது. இன்னைக்கு அருமைக்குரிய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் உண்டாக்குனது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா.
அப்படின்னா என்ன நினைக்கும்? என் ஜனங்கள்னா உங்களை என்னதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இது நமக்கெல்லாம் இல்ல, இது கிறிஸ்தவங்களுக்கு தான் நினைக்க வேண்டாம். நீங்களும் நானும் அவருடைய ஜனங்கள். இப்ப அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் என்னை விட்டு தூரப்பட்டு, என்னை விட்டு தூரப்பட்டதுனால அவங்க என்னை பின்பற்ற வேண்டியவங்க எதை பின்பற்றாங்க? மாயை. இந்த பிரசங்கியில ஒரு வார்த்தை உண்டு. பெரிய ஞானியாகிய சாலமன் சொல்றாரு, மாயே மாயே எல்லாம் மாயே. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாமே மாயே என்று வேதம் எழுதியிருக்கிறது. நீங்க காண்கிறது எல்லாமே மாயே. ஒண்ணு கூட என்ன இல்ல, நிரந்தரமானது கிடையாது, நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாயே. இந்த வானமும் பூமியும் மாயே. சூரியனுக்கு கீழே மனிதன் படுகிற பிரயாசங்கள் எல்லாமே மாயே. இங்க என்ன சொல்றாரு? அந்த மாயையை பின்பற்றினார்கள். என்னை பின்பற்ற வேண்டிய ஜனங்கள் என்னை விட்டு தூரப்பட்டதினால யாரை பின்பற்ற வேண்டியது நிலைமை ஆயிருச்சு? மாயை, இல்லாதது, ஏமாத்தக்கூடியது, அதை பின்பற்றி போகிறாங்கப்பா. எந்த ஜனங்கள்? என்னுடைய ஜனங்கள். அப்படி என்னை விட்டு தூரப்பட்டு ஒண்ணும் இல்லாத காரியத்தை பின்பற்றி போகிறதுக்கு என் ஜனங்கள் என்னிடத்துல என்ன அநியாயத்தை பார்த்தாங்க. நான் அவங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன்? நான் என்ன அவங்களுக்கு பொல்லாப்பு செய்தேன்? உங்களுக்கு ஜீவன் கொடுத்தது தப்பா? உங்களுக்காக நான் ஜீவன் விட்டது தப்பா? உங்களுக்கு ஒரு நித்திய ராஜ்யம் பண்ணி வச்சிருக்கேன், அது தப்பா? உன்னை அன்பா நேசிக்கிறேன் வாயில சொல்லாம நான் நிரூபிச்சு காட்டுனேனே, அது தப்பா? என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயம்? என்னை விட்டு விலகி போகிறதுக்கு என்ன காரணம் கேட்கிறார். ஒரு கல்யாண விசேஷம், கல்யாணம், பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒருத்தர் தூரமா இருக்க சொந்தக்காரர் தூரமா இருக்கிறாரு. அவர் அவர் அந்த கல்யாணத்துக்கு என்ன செய்ய முடியல, வர முடியல. வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புறார். வாழ்த்துக்கள் அவருக்கு இன்னொரு இடத்துக்கு சொல்லி நீங்க போய் என்ன செய்ய, அப்பெல்லாம் தந்தின்னு சொல்லுவோம்ல, தந்தியில ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை போட்டு அனுப்புறார். அவர் சொல்லிடுறாரு. இவரை போய் டைப் அடிச்சுட்டு வர்றார். இவர் சொன்ன வசனம் என்ன வசனம்னா, 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கணவன் மனைவி இப்படி இருக்கணும், இப்படி சந்தோஷமா இருக்கணும், ஒருத்தர் பாசமா இருக்கணும், பயப்படக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே மனைவி பார்த்து கணவன் பயப்படுவான், கணவன் பார்த்து பயம். எதுக்கு? அன்பு தான் முக்கியம், பயம் என்ன இல்ல முக்கியம் இல்ல. இந்த வாழ்த்துக்களை நீ என்ன செய்ய, தந்தியில அடிச்சிட்டு வா என்று சொல்லி வர்றார். வாசிங்க. அன்பிலே, அதாவது கணவன் மனைவியா நீங்க ஆக போறீங்க. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது? அன்பா இருந்தா உங்களுக்கு வம்பு வராது. எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு பயம் வராது. இன்னும் இது வரைக்கும் நம்ம தனியா சுத்திக்கிட்டோம், நம்ம குடும்பம் ஆயிருச்சு, இவளை எப்படி சமாதானப்படுத்துறது, வேண்டிய பொருள் வாங்கி கொடுக்கறது, நாளைக்கு நம்ம பீச்சர் இருக்கு, இப்படிலாம் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சரிங்களா? இப்படி சொல்லி அவர் சொல்லிட்டு போனார். அதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த வசனத்தை நீ சொல்லுவ, இந்த டைப் அடிச்சுட்டு வாப்பான்னு சொல்லி வந்தா, இந்த போனவர் என்ன செஞ்சிட்டாருன்னா மறந்துட்டு வெறும் யோவான் 4:18 பாருங்களேன். வெறும் யோவான் 4:18. எப்படி எனில் 5 புருஷங்க உங்ககிட்ட இருந்தாங்க, இப்ப இருக்கிறவனும் உனக்கு புருஷன் வாழ்த்துக்கள் வருது. அவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்காங்க, அந்த வாழ்த்துக்கள் போய் சேருது. அந்த அம்மா வாங்கி படிக்கிறாங்க. பொதுவாக கிஃப்ட் யார் தான் படிப்பாங்க? தாய்மார்கள் தான் வாங்கி படிப்பாங்க, பார்ப்பாங்க, பிரிச்சு பார்ப்பாங்க. ஏதாவது வந்தாங்கன்னா ஆண்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி வேக வேகமா பிரிச்சு பார்க்குது. எடுத்தோடனே எப்படி எனில் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்ப இருக்கிற புருஷன் என்ன செய்யறாரு? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்ப இருக்கிறவங்க உனக்கு யாரும் இல்ல, புருஷன் இல்ல அப்படி சொன்னா புருஷன் மாதிரியா பாக்குறாரு இந்த அம்மாவை. இப்ப இருக்கிறவனு உனக்கு என்ன இல்ல, எப்படி இருக்கும்?
அப்புறம் போன் அடிச்சு கேட்டா என்ன வசனடா போட்டான்னா அவர் 1 யோவான் 4:18, இவர் வெறும் யோவான் 4. அந்த ஒரு இது மாறுறதுனால, ஒரே ஒரு அந்த முன்னாடி இருக்க அந்த 1 மாறுறதுனால என்ன ஆறிடுச்சு, வசனமே மாறி போய் கொஞ்ச நேரத்தில் எப்படி இருந்திருக்கு அந்த இடம். ஏன்னா வாழ்த்துக்களை இப்ப இருக்க உங்க புருஷன் இல்லைன்னு சொல்லுது. எவ்வளவு ஒரு இதா இருந்திருக்கு அந்த நேரத்துல. இந்த மாதிரி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செஞ்சிருக்குமா, இருக்கிற மாறி போய் இருக்கு. இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டாங்க. இயேசுனாலே சில பேருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இங்க கண்டிஷன் இருக்கு. வெத்தலை பாக்கு போடாத, கெட்ட வார்த்தை பேசாத, பொடி போடாத, ஆண்களுக்கு சாராயம் குடிக்காத, போயல ஒதுக்குன்னா கேன்சர் வந்து கண்ணை வெடிச்சு போயிடும், குடிச்சீங்கன்னா கேன்சர் வரும். அப்படிதானே பாருங்க, கள்ளக்குறிச்சியில 45க்கு மேல செத்து போயிட்டாங்க. ஒருத்தர் ஏற்கனவே விசசாராயத்தை குடிச்சு இறந்துட்டாரு. அவர் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போனவங்க இவங்கள குடிச்சிருக்காங்க. இவங்க இன்னைக்கு 100 பேருக்கு மேல பெட்ல இருக்கிறாங்க. 45 பேர் செத்து போயிட்டாங்க. ஆமா, போறவங்க சும்மா இருப்பாங்களா? அது சும்மா கடை மாதிரி விக்குதாம். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலேயே சாராயம் வித்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் குடிச்சு செத்து போனான்னா, குடிச்சு செத்து போயிட்டானே வருத்தப்படுறது விட்டு இவனை போய் என்ன செய்யறது, குடிக்கிறது. என்ன கொடுமை பாருங்க, பிசாசு எப்படி எல்லாம் இது பண்றான் பாருங்களேன். 45 பேர் இன்னைக்கு தமிழ்நாடு பெரிய கொந்தளிப்பு. ஆனா தமிழக அரசாங்கம் ஒரு பயங்கர முடிவு எடுத்திருக்கு. ஆனாலும் இப்படி பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, வந்திருக்க கூடாது. போலீஸ் துறை யார் கையில இருக்கு, முதலமைச்சர் கையில இருக்கு. அவரை தான் சட்டம் ஒழுங்கு என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அங்க இருக்கிற கலெக்டர் சரியில்லை, கலெக்டரை மாத்தி வேற இடத்துல போட்டாங்க, காத்திருப்போர் பட்டியல போட்டாங்க. அங்க இருக்க எஸ்பியில போட்டாங்க, டிஎஸ்பி மாத்திட்டா, கூட்டோட போலீஸ் மாத்திட்டாங்க. 45 பேர் செத்த பிறகு நீ மாத்தினா என்ன, மாத்தாட்டு என்ன? அதுக்கு முன்னாடி எல்லாம் இது பண்ணிருக்கணும். ஏன் கள்ளக்குறிச்சியில அங்க அத்தனை ஜனங்கள் மக்கள் இடத்துல ஏன் அது விட்டுட்டாங்கன்னு தெரியல. ஒண்ணுமே நினைச்சியும் இப்ப நாடு முழுவதும் மது கடைகளை என்ன செய்யணும், மூடணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த இடத்துல சாத்தியம்னு தெரியாது. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னை விட்டுட்டு மாய பின்பற்றி வீணரா போல் என்னிடத்துல என்ன அநியாயத்தை ஏசுனால ஏன் உங்களுக்கு ஆக மாட்டேங்குதுன்னா இதான் காரணம். அடுத்தவன் பத்தி குறை சொல்லாத. சர்ச்சுக்கு வந்தா அதுக்கு வரதே இல்லை. நான் குறை சொல்லாம என்ன செய்ய முடியாது. என்னை பத்தி அவ குறை சொல்றா, நான் மட்டும் சொல்லாம இருக்கணுமாக்கும். இருந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு தெருவில் போறோம், நாய் நம்மளை பார்த்து வல்ல 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 குலைச்சோம், நீ மட்டும் குலைக்கிற நானும் குலைக்கிறேன், நம்மளை குலைச்சோம்னா அதுக்கு நமக்கு என்ன இல்லை, ஒரு வித்தியாசமே. பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க, நாய் தான் குலைக்கிறா, இந்த ஆளும் என்ன சேர்ந்து அதோட இப்ப இது நாயா அது நாயான்னு தெரியும். அப்படித்தானே ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒருத்தன் உன்னை வஞ்ச அவனை நீ ஆசீர்வதி என்கிறார். நீ ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும், அவன் கூறின சாபம் அவங்கிட்ட போயிரும். இப்படி நம்ம பைபிள்ல சொல்லுவோம். இது ரொம்ப பேத்துக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஒருவர் அன்பா இருக்குன்னு சொல்லுவோம், ஆனா இருக்க முடியாது. இதற்காக தான் சர்ச்சுக்கு என்ன செய்யறது, அநேகர் ஆண்டவர் விட்டு விலைக்கு போறதுக்கு என்ன காரணம், இது காரணம். சில பேர் சொல்லுவாங்க, இயேசுநாதர்ல நம்ம கும்பிடக்கூடாது, நம்ம வானத்திலிருந்து அப்படியே குதிச்சு வந்தவங்க, இயேசுவை யார் தான் கும்பிடணும், ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் தான் கும்பிடும்னு பொய்யான ஒரு போலித்தனமான காரியம், ஒரு முட்டாள்தனமான காரியம் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. இயேசு எல்லாத்துக்கும் ஒரே தெய்வம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை. சாராய் கடைக்கு போனா கௌரவமா போறான், சர்ச்சுக்கு வரும்போது ஒளிஞ்சு வர்றான். என்னையா இது கன்றாவியா இருக்கு, இருக்கா இல்லையாமா? இங்க என்ன சொல்லி கொடுக்கிறோம், நற்போதனைகளை சொல்லி கொடுக்கிறோம். நீ இப்படி இருந்தா உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அவங்க மகிமையா இருப்பாங்க, இந்த பூமியில வாழும் வரைக்கும் நீ ஆசீர்வாதமா இருப்ப, இந்த உலகத்துட்டு போன பிறகும் உனக்கு ஒரு வாழ்க்கை கடவுள் வைத்திருக்கிறார் என்று நல்ல விஷயம் தான் சொல்றோம். ஆனா அநேகர் ஆண்டவர் என்ன செய்யறதுல வருவது, என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஏன்னா உங்களை எப்படி நான் ஆரம்பத்துல பண்ணினேன், 5ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் வர
வறட்சியும் கடவாமலும் கேளாமல், அதாவது நாங்க எப்படிப்பட்ட வழியெல்லாம் கடந்து வந்தோம், அந்த வழியெல்லாம் எங்களை பாதுகாத்த ஆண்டவர் இங்க என்று என்ன செய்யணும்? ஒரு கஷ்டம் வரும்போது கேட்கணும். அவங்க கேட்கல. காரணம் 7ஆம் வசனம் பாருங்க. காரணம் செழிப்பான தேசத்தின் நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். வனாந்தரத்தில் எகிப்தில கஷ்டப்பட்டிருந்த உன்னை, அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை, பிள்ளைகளை நீ பெற்ற பிள்ளைகளை நீ தூக்கி நயல் நதியில போட்டுக்கொண்டு ஒரு நேர சாப்பாட்டுக்கு பகல் முழுவதும் வேலை செய்து கொண்டிருந்த உன்னை அதிலிருந்து விடுதலையாக்கி எங்க கொண்டு வந்திருக்கிறேன்? செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையாக சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்கு அந்த ஊருக்குள்ள நீங்க வந்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். அப்படிப்பட்ட வாழ்ந்த உங்களை நான் எங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன்? செழிப்பான இடத்துல கொண்டு வந்திருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. செழிப்பான இடத்துக்கு உங்களை கொண்டு வந்தேன். செழிப்பு வந்த உடனே நீ பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்துட்ட. ஒரு வசதி வந்த உடனே பழைய கஷ்டங்கள் என்ன ஆயிருச்சு? மறந்து போயிருச்சு. அதான் முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன். அவங்க எளிய முறையில் கடை நடத்தும் போது ஒரு 10-15 பாட்டில் தான் வச்சிருந்தாங்க, முட்டாய் போற பாட்டில் தான். அப்படிப்பட்ட வறுமையில இருக்கும்போது, தரித்திரத்தில் இருக்கும்போது, அவங்களுடைய உறவுகள் அவங்களை விட்டு விலகி போகும்போது ஆண்டவரோடு இருந்தாங்க. அவங்களை கர்த்தர் செழிப்புள்ளவங்களை ஆக்கினார். அதன் பிறகு இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு பக்கத்துல இன்னொரு வீடு கட்டினாங்க, பெரிய வீடு கட்டினாங்க. அவங்க வசதிக்கு நல்ல ஒரு பெரிய வீடு தான், கீழே வீடு மேலையும் வீடெல்லாம் கட்டினாங்க. இப்ப சொந்தக்கால் சொல்றாங்க, அந்த வீடு கட்டுனதா நேரம் சரியில்லை உனக்கு, அந்த வீடு கட்டுறது உனக்கு நேரமே சரியில்லை. ஆகையினால அந்த வீட்டை நீ வித்துட்டு வேற எங்கேயாச்சும் என்ன செஞ்சிரு, போயிரு. அந்த வீடு வாங்கு, அந்த வீடு கட்டுறது தான் உனக்கு பிரச்சனை. பாஸ்டர் இப்படிலாம் சொல்றாங்க. பாஸ்டர் யார் சொன்னது? கிறிஸ்தவர்கள். இது உலகத்தான் சொல்லல. யார் சொல்றது? கிறிஸ்தவங்க, அவங்க சொந்தக்காரங்க. இப்படிலாம் சொல்லி என்ன குழப்புறாங்க பாஸ்டர். இப்படிலாம் சொல்லி என்ன செய்யறாங்க? குழப்புறாங்க. நான் சொன்னேன், அந்த அம்மா சொன்னதை வச்சு நான் சொன்னேன். ஆரம்பத்தில் அந்த சின்ன குடிசையில் இருக்கும்போது, இந்த வழியை போகும்போது, இந்த இடம் தான் மகளே நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னதில் நீங்க சொன்னதானே சொன்னீங்க. அப்ப நீங்க அவர் பேச்சு கேட்கிறதா, இந்த இவங்க பேச்சு கேட்கிறதா? யாரு பேச்சு கேட்கணும்? ஆண்டவர் இந்த இடத்தை கொடுத்தது உண்மையா இருந்தபடினாலதான் இடத்தையும் கொடுத்தார், கடையும் கொடுத்தார், வீட்டையும் கொடுத்தார். இன்னொரு வீட்டை கட்டி அங்க அந்த நல்ல ஒரு வீட்டை கட்டி அங்க என்ன பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறாங்க. இப்ப அந்த வீட்டுல அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டுல வைக்கிறதுக்கு ஏற்பாடு நடக்கு. அப்ப கடவுள் சொல்லாம இருந்திருந்தா இந்த ஆசீர்வாதம் என்ன இருக்காது, கிடைச்சிருக்காது. அப்ப ஆண்டோடைய வார்த்தை கேட்கறத நீங்க எப்பவோ நிறுத்திட்டீங்க. மனசன் பேச்சு நீங்க கேட்கறதுனால தான் இப்படிப்பட்ட குழப்பம் உங்களுக்கு என்ன செய்யுது, வருதுன்னு சொன்னேன். இப்ப அந்த கஷ்டமான இடத்துல நீங்க உங்களை கொண்டு வந்து செழிப்பான தேசம், ஆண்டவர் தேசத்துல உங்கள் விட்டபடினால நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? அந்த தேசத்தை என்ன செஞ்ச, தீட்டுப்படுத்தி அருவருப்பாக்கிட்டீங்க. அருவருப்பான இடத்துல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, தங்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் பரிசுத்தம் உள்ள இடத்துல வாசம் பண்ணுகிற கடவுள். அருவருப்பான இடத்துல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, இருக்கவே மாட்டார். இங்க தேசத்தை அருவருப்பாக ஆக்கினதுனால அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் போயிட்டார். ஆண்டவர் போயிட்டா எப்படி இருக்கும் அந்த இடம்? அருவருப்பு, ஏற்கனவே அருவருப்பு, இன்னும் அதிகமான அருவருப்பு. அன்னைக்கு இருந்த ஊழியக்காரர்கள், மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், அதாவது இவங்களுக்கு யார் சொல்லணும் ஆலோசனை? கிறிஸ்தவங்களுக்கு யார் ஆலோசனை சொல்லணும்? கிறிஸ்தவங்களுக்கு ஆலோசனை ஊழியக்காரர்,
சொல்லணும், தீர்க்கதரிசி சொல்லணும், மேய்ப்பன் சொல்லணும். அதுதான் ஆலோசனை. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் நலமாயிருக்கும். இவங்க சொன்னதை அவங்க கேட்கணும். ஏன்னா வேதம் தான் நமக்கு சட்ட புஸ்தகம், லா புஸ்தகம். இதுல என்ன இருக்கோ அதுதான் நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தாதான் அவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளா இருப்பார்கள். அன்னைக்கு இருந்தவர்கள் தேவனை பிரியப்படுத்துவதற்கு பதிலாக மனிதனை பிரியப்படுத்த ஆரம்பித்தார்கள். எப்படி சொன்னா இவங்களுக்கு புரியும், எப்படி சொன்னா இவங்களுக்கு பிடிக்கும், எப்படி சொன்னா இவங்க நம்ம மேல அன்பு வச்சிருப்பாங்க என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அது கீழ் இருக்கிற வசனம் வாசிங்களேன், 8ஆம் வசனம். கர்த்தர் ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் அன்னைக்கு என்ன செய்யுது, ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறவர்கள். லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க ஆசாரிகள். அவங்க சொல்றாங்களா கர்த்தர் எங்கேன்னு கேட்கிறாங்களா? கர்த்தர் யாரு? ஆலோசனை சொல்ல வேண்டியவங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டியவங்க, கர்த்தர் எங்கே என்று சொல்லாமலும் கேட்கிறாங்க. அடுத்து வேதத்தை போதிக்கிறவங்க வேதத்தை பத்தி தெரியாத வேதம் போதிப்பாங்களாம். புரியுதா? அந்த நாட்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க ஜனங்க. வேதத்தை தெரிஞ்சவன் தான் வேதம் என்ன செய்யணும், போதிக்க வேண்டும். வேதத்தை தெரியாது, ஆனா வேதத்தை பத்தி பிரசங்கம் பண்ணுவான். இன்னைக்கு ரொம்ப ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க, அப்படிதான் இருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க வேதம் பத்தி தெரியாது, வேதத்தினுடைய ஆழத்தை பத்தி தெரியாது. இன்னைக்கு சினிமா கொட்டாய்கள் மாதிரி இன்னைக்கு ஆக்கி இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அவங்களுடைய சுயத்தை அதுல புகுத்தி என்ன செய்யறாங்க, அதுதான் சத்தியம் என்று சொல்றாங்க. வேதத்தை அறியாமல் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க, என்னை ஆண்டவரை அறியாமலேயே, வேதம் வேற ஆண்டவர் வேற கிடையாது, ஆண்டவர் தான் வேதம், வேதமே ஆண்டவர். என்னை அறிந்தால், என் சத்தத்தை அறிந்தால் உனக்கு ஒரு விடுதலை உண்டு. என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்யும், அறிந்திருக்கும். ஆகினால என் ஆடுகள் வேற உனக்கு பின்னாடி என்ன செய்யாது போ. ஏன்னா என் சத்தம் என்னவென்று என் ஆட்டுக்கு தெரியுனால, என் ஆட்டையும் நான் அறிந்திருக்கிறேன், என்னையும் என் ஆடு என்ன செஞ்சிருக்கு, அறிந்திருக்கு. ஆனா இவர்கள் வேதத்தை போதிக்கிறவங்க ஆண்டவரை அறியாமலேயே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய பேருடைய பிரசங்கம், அவங்க ஆண்டவரை அறிஞ்சிருக்காங்களா இல்லையாண்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தினுடைய தெளிவு நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி இருந்தால் நாம வஞ்சிக்கப்பட மாட்டோம். மூணாவது, மேய்ப்பர்கள் எனக்கு என்ன செய்யறாங்க, சுவிசேஷகர்கள் என்ன செய்யறாங்க, எனக்கு துரோகம் பண்றாங்க ஐயா. அடுத்து தீர்க்கதரிசிகள், பாகாலை கொண்டு தீர்க்கதரிசி சொன்னாங்களாமா. தீர்க்கதரிசிகள் யாரை கொண்டு சொல்லணும், கர்த்தரை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லணும். அதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அப்படின்னு இருக்கு. ஆனா இவர்கள் யூதர்கள் தான், தீர்க்கதரிசிகள் தான் கர்த்தர் சொன்னதை சொல்லாத பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் போய்கிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனம். வாயை திறந்தா தீர்க்க தரிசனம், கண்ணை மூடுனா தரிசனம். தரிசனம் சொல்லுவாங்க. நான் பரலோகத்துக்கு என்னை கூட்டு போனார், அங்க இயேசுவை பார்த்தேன், அங்க மோசேவை பார்த்தேன். பொய், சும்மா எல்லாம் பொய். அது கொஞ்சம் அப்படியே மெருகூட்டி சொன்னா ஜனங்களுக்கு என்ன செய்யுது, ஓ இந்த பாஸ்டர் பெரிய பாஸ்டர், இந்த பாஸ்டர் எப்படிப்பட்டவர், பெரிய பாஸ்டர். எங்க போயிட்டு வந்திருக்காரு, பரலோகம்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் எங்க போயிட்டு வந்திருக்கிறாரு, உடம்புப்பேட்டைக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. பிஞ்சு போனா கோயம்புத்தூர் போயிட்டு வந்திருக்கிறார். அப்படித்தானே? கோயம்புத்தூர் போயிட்டு வர்றது பெருசா, பரலோகம் போயிட்டு வர்றது பெருசா? அப்ப யார் தான் பெரிய பாஸ்டர்? அவங்க தான் பெரிய பாஸ்டர். இங்க வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசிகள் கர்த்தரை கொண்டு சொல்ல வேண்டியவர்கள் யார சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யார வச்சு, பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் வீணானவைகளை பின்பற்றினார்கள். வீணானது, ஒண்ணுக்கு உதவாததை நீங்க பின்பற்றி, வீணரை பின்பற்றினா கடைசி என்ன ஆகும், ஏமாற்றம் அடையும். அப்ப அவங்க திருந்தல, என்ன ஒரு பிரயோஜனமோ இல்ல. சொல்லுவாங்கல்ல, கண் கட்டு போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றதுல என்ன பிரயோஜனமே
இல்லைன்னு சொல்லி நல்ல நிலைமையில் இருக்கும் போதே கர்த்தரை நீ தேடு. அவரே உன்னை உண்டாக்குனவர், அவரே உன்னை பாதுகாத்தவர். உன் உயிரோடு நீ எப்பயோ நீ சாக வேண்டிய நம்மளை கர்த்தர் இதுவரைக்கும் அவர் உயிரோடு வச்சிருக்கிறது அவருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. சரி, இப்ப அந்த 13ஆம் வசனத்துக்கு வர்றோம். 2 தீமை செஞ்சாங்க. அதுல ஒண்ணு இப்ப நான் மேல சொன்னதெல்லாம் நீங்க பாத்துக்கிடுங்க எப்படிப்பட்ட தீமை என்று. பாயிண்ட் நம்பர் 1, ஜீவ தண்ணீராய் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஊற்று. டாக்டர் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய இறைப்பையில சாப்பிடுறோம்ல, அரை வகுத்துக்கு தான் என்ன இருக்கணுமா? ஆகாரம் இருக்கணும். அரை வகுத்துக்கு ஆகாரம், அரை வகுத்துக்கு தண்ணி, அரை வகுத்து எம்டியா விடணும். காற்று எம்டியா விடணும். அவங்க ஆஸ்பத்திரிக்கு அதிகமா என்ன செய்ய மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. இப்படிதான் இருக்கணும். நம்ம உடம்புல 3ல் 1 பகுதி தண்ணி தான் நிறைஞ்சிருக்கு. இறைப்பையில அரை இறப்பை, அரை வகுத்துக்கு ஆகாரம், 1/4 வகுத்துக்கு தண்ணி, 1/4 வகுத்துக்கு எப்படி இருக்கணும், இடவெளியா விட்டுருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்மால என்ன செய்யறது, 2 விரல் கூட உள்ள வர்ற மாதிரி உள்ள விட முடியாது. அந்த அளவுல ஃபுல்லா சொல்லுவாங்களே, மூக்கு பிடிக்க தின்னுட்டேன். மூக்கு பிடிக்க திங்க முடியாது, யாருமே திங்க முடியுமா? சொல்றது சில சொல்லுவாங்க, குறவையில வரைக்கும் என்ன செஞ்சுட்டேன், சாப்பிட்டேன். அவங்களுக்கெல்லாம் டேஞ்சர், அவங்களுக்கெல்லாம் ஆபத்து என்ன செய்யும், வரும். அப்படி வைக்க கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறணும். இப்ப ஜீவ தண்ணீராக எண்ணெய் அவர்கள் என்ன செய்தாங்க, விட்டு விட்டாங்க. அந்த சமாரியா ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஏமா இந்த தண்ணி குடிக்கிறவனுக்கு தாகம் வரும், நான் கொடுக்கிற தண்ணி குடிக்கிறவனுக்கு என்ன வர, ஒருபோதும் தாகமே வராதனார். அப்ப அந்த மாதிரி சொல்றாங்க, அப்படியா, நானும் சும்மா தண்ணிக்கு வரது எனக்கு கஷ்டமா இருக்கு, அந்த தண்ணி கொடுங்க, நான் வீட்லயே இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்படி சொல்லும் போதுதான், சரி உன் வீட்டுக்காரரை கூட்டு வா, உனக்கு அந்த தண்ணியை கொடுக்குற. அந்த சமாரியா பெண்ணு ஏகப்பட்ட பேருக்கு தண்ணி காமிச்சிருக்கு, ஆனா இயேசு அவளுக்கே தண்ணி காமிச்சார். ஸ்தோத்திரம், கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அப்ப என்ன நடக்கு, என்னை விசுவாசிக்கிற இடத்துல இருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு ஓடும். அல்லேலூயா. என்ன நீ விசுவாசிச்சீனா ஜீவ நதி உன்னிடமிருந்து புறப்பட்டு வெளியே ஓடும். நான் ஜீவ தண்ணீர், ஜீவ நீர் ஊற்று ஆயிருக்கிறேன். என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீராக என்னை விட்டு விட்டு டாஸ்மார்க் விற்கிற அந்த தண்ணிக்காக ஓடுறார்கள். கள்ளச்சாராயம் என்ற அந்த தண்ணிக்காக ஓடி விஷசாராயமா மாறி இன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, இறந்து கொண்டு இருக்கிறாங்க. ஜீவ தண்ணி, ஜீவ ஊற்றாக இயேசுவை விட்டு விட்டு எங்கேயோ போயிட்டு தீர்த்தம் கொடுக்குறான்னு வாங்கிட்டு வர்றாங்களே, சொம்புல வாங்கிட்டு வருவாங்க. ஒருத்தர் ஜாதகம் கேட்டாராம், ரொம்ப கஷ்டமா இருக்குயா, எனக்கு பாருங்க, என் நேரம் எப்படி இருக்கு பாருங்க. அவரு சொன்னாரா, ஒரு 3 வாரத்துக்கு ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு வா கடல்ல, உன் பிரச்சனை, உனக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்னாரா, என் சொந்த ஊரே ராமேஸ்வரம் தாயா, என் சொந்த ஊரே ராமேஸ்வரம், எத்தனை தடவை குளிச்சிருப்பேன் அப்படின்னாரா. இவருக்கு பதில் சொல்லவே என்னதில்ல முடியல. ஜீவ தண்ணீரா இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். இதை நீ மறந்து விட்டு காடுகளுக்கும் மலைகளுக்கும் என்ன செஞ்சுக்கிறீங்க, ஓடி போய் கொண்டிருக்கிறீங்க. அங்க போனா நமக்கு நம்முடைய பிரச்சனை தீருமா, இங்க போனா நம்முடைய சூழ்நிலை மாறுமா, அங்க போனா நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் வருமா, என் பிள்ளைகள் நல்லா இருக்க மாட்டாங்களான்னு சொன்ன பக்கமெல்லாம் என்ன செய்யறது, ஓடுறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள யார் இருக்காருமா, இயேசு இருக்கு. அதை நீங்க நம்பணும். அதை நீங்க நம்பிடாதான் சொல்லுவாங்களே, நம்புவனுக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு யமன்தான் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்குள்ள இயேசு இருக்கிறான்னு நீங்க நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. முதலாவது ஜீவ தண்ணீராக என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள். இரண்டாவது பண்ணன தப்பு, தண்ணீரே நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள்.
வெடிப்பு இருக்கிற தொட்டியில் நீங்க எத்தனை பம்பு செட் அடிச்சு தண்ணி அடிச்சாலும் மேல வர வர கீழே போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு வரவு வர 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 கடன் தான் இருக்கு. சொல்லுவாங்களே, ஜான் ஏறுனா முளம் சறுக்குது பாஸ்டர் சொல்றாங்க. ஜான் ஏறுனா முளம். நானும் போகாத கோயில் இல்ல, போகாத இடம் இல்ல, விழுகாத இடம் இல்ல. ஏன்? உனக்குள்ள இயேசு இருக்காரு, அவர் நீ நம்பு. அல்லேலூயா. உன்னுடைய பொருளாதாரத்தை வெட்டி செலவு செய்யாத, உன்னுடைய பொருளாதாரத்தை வீணான காரியங்களுக்கு பண்ணாத. உனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு உனக்குள்ள இருக்கிறார். நீ இருக்கிற வீட்டில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ இருக்கிறார் என்று நீ தேடி போன நாட்கள் போதும். இன்னைக்கு இயேசு சொல்றாரு, உன் வீட்டில நான் இருக்கிறேன், உன்னோட நான் இருக்கிறேன். இவர்கள் தண்ணி நிரப்ப வேணும்னு சொல்லி தொட்டியை உண்டாக்கி தண்ணி எடுத்து எடுத்து ஊத்துறாங்க. ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட என்ன செய்யல, நிக்கல. காரணம், கீழே வெடிப்பு. ஓட்ட இருந்தாலும் கொஞ்சமா தான் கசஞ்சு வரும். இது என்னது? வெடிப்பு. வெடிப்பு. நீங்க ஊத்துறதெல்லாம் எங்க தான் போகும்? ஆமா, எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, கையில கொண்டு வந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை. கையில கடன் கடன் கடன், சாபம் சாபம் சாபம். என்ன காரணம்? வெடிப்புள்ள தொட்டி. நீ கட்டிருக்க தொட்டி எப்படிப்பட்ட தொட்டி? வெடிப்புள்ள தொட்டி. நீ உனக்குன்னு உண்டாக்குனது வெடிப்புள்ள தொட்டி. ஜீவ ஊற்று என்ன நீ விட்டுட்டு தண்ணி நிக்காத என்ன செஞ்சிருக்கிற? வெடிப்புள்ள தொட்டிய நீ கட்டி இருக்கிற. அதனால நீ எப்படி உங்க மேல என் மேல இருக்கிற ஆண்டவருக்கு ஒரு அன்பு பாருங்களேன். அன்னைக்கு அந்த அந்த யூத ஜனங்களை பார்த்து இப்படியும் வஞ்சிட்டு இப்படி கோவப்படுத்திட்டு மறுபடியும் தன் ஜனங்களுக்காக ஒரு வைராக்கியம் அவருக்கு பாருங்க. அது கீழே 14ஆம் வசனம். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, பக்கத்துல கேள்விக்குறி வருதா? ஒரு கேள்விக்குறி வருதுல்ல, வருதா இல்லையா? ஒரு கேள்விக்குறி வருது. இஸ்ரவேல்னா நீ வேலைக்காரன் நினைச்சிட்டியா? சரி சொல்லுவாங்களே, என் மகன் உனக்கு வேலைக்காரனா, என் புருஷன் உனக்கு ஒரு வேலைக்காரனா சொல்றாம இல்லையா? அது சொல்லும்போது என் புருஷன் உனக்கு வேலைக்காரனா அப்படியே சொல்லுவீங்க? கோபத்துல சொல்ற வார்த்தை அது. என் பிள்ளை உனக்கு ஒரு வேலைக்காரன் நினைச்சிட்டியாக்கோ? அந்த மாதிரி கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வேலைக்காரனோ, அவன் சீமான், அவன் ஆளுகை செய்கிறவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன். இன்னைக்கு எப்படி போயிருக்கான்? அவன் வேலைக்காரனா போயிருக்கிறான்னு சொல்லி அவர் மனசு தாங்கலம்மா. நீங்க கஷ்டப்படும் போது என் ஆண்டவர் மனசு என்ன செய்யாது? தாங்காது. நீ வேதனைப்படும் போது கடவுள் பார்த்துக்கிட்டு நகைச்சுக்கிட்டு இருக்க மாட்டாரு. நீங்க கஷ்டப்படுவதோடு உங்களோட இணைஞ்சு அவர் கஷ்டப்படுகிறார், வேதனைப்படுறார். எப்படி தெரியுமா? என்ன இன்னும் இவங்க அடையாளம் கண்டு கொள்ளலையே, என் அன்பை இன்னும் இவங்க வந்து விளங்கி கொள்ள முடியாம இருக்காங்களே, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போனதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று சொல்லி உங்களோடு இணைஞ்சு அவரும் வேதனைப்படுகிறார். இஸ்ரவேல் வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? ஏன் வெளிநாட்டுக்காரன் வந்து இவனை வந்து ஒரு அடிமையாக கொண்டு போகணும்? உன் வீட்டில் பிறந்த அடிமையாவன். அடிமைக்காக பிறந்தவன் அல்ல, ஆளுகை செய்கிறவனுக்காக பிறந்தவன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நாங்க அடிமைக்காக பிறந்தவங்கல்ல, ஆளுகை செய்ய பிறந்தவர்கள். உங்க வாயை விட்டு நீங்க சொல்றீங்கன்னா இந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அது கீழே வசனம் பாருங்க. பாலா சிங்கங்கள் அவன் மேல் கெர்ச்சித்து, எவன் மேல்? இந்த இஸ்ரவேல் மேல். பாலா சிங்கம் அவன் மேல் என்ன செய்யுமா? கெர்ச்சிக்கும். பேதர்ல பாக்குறோம், பேதர்ல கடைசி காலமா இருக்கிறனால பிசாசு ஆனவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று சுத்தி வகை தேர்றான். இங்க சொல்றாரு, எரேமியா தீர்க்கதரிசி மூலியம் ஆண்டு பேசுறாரு. பாலா சிங்கங்கள் அவன் மேல் கெர்ச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன, அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டெரிக்கப்பட்டன என்று சொல்லி நிறைய காரியங்கள் அவர் என்ன செய்யறாரு? அப்படியே அவர் வேதனையோடு சொல்லிக்கிட்டு வர்றார். என்னுடைய அருமைக்குரியவர்களே, உங்க ஆலோசனை கொடுக்கிறவர்கள் யார்? இந்த 8ஆம் வசனத்தை ஆசாரியர் சொல்றாங்களா? கர்த்தர் எங்கேன்னு. வேதத்தை போதிக்கிறவங்க ஆண்டவரை அறியாமலே என்ன செய்றாங்க? போதிக்கிறாங்க. மேய்ப்பர்களா யாரா இருக்கிறாங்க? மேய்ப்பர்கள் யாரா இருக்காங்க? துரோகிகளா இருக்காங்க. தீர்க்கதரிசிகள் யாரை கொண்டு தீர்க்க சொல்றாங்க? இவங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்க இப்படிப்பட்டவங்களான்னு நீங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? வஞ்சிக்கப்பட
மாட்டீங்க. அதனால ஜீவ தண்ணீராகிய ஆண்டவரை விட்டுவிட வேண்டாம். அவரை நம்ம பிடித்து கொள்ளுவோம். இந்த ஜீவ தண்ணீர்னால நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவரை விட்டு தூரமா என்ன செய்ய வேண்டாம்? போக வேண்டாம். ஆண்டு சொல்ல, என்னை விட்டு தூரமா போறதுக்கு என்னிடத்துல போறதே போறாங்க, என்ன ஏதாச்சும் குறை சொல்லிட்டு போனா தெரியாது. சிலர் சொல்லுவாங்க, எந்த குறையில்ல, நாங்க தான் உங்களை விட்டு போறோம், உங்க மேல எந்த தப்பு இல்ல, நான் தான் உங்களோட இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். அது சொல்லும் போது என்னமோ குறை இருக்குன்னு அர்த்தம் தான். சொல்லிட்டு போனா மனசு ஆயிரும். ஜோக் சொல்லுவாங்களே, முன்னாடியே சொல்லிட்டு அடிச்சாங்க, மனசுக்கு ஆறுதலா இருந்துச்சு. இப்போ ஒண்ணு சொல்லாமலேயே அடிக்கிறாங்க, அப்படித்தானே? அப்ப என்ன சொல்றோம்னா, என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள். இயேசுனால ரொம்ப பேத்துக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? இயேசுனால ஏன் ரொம்ப பேத்துக்கு பிடிக்கல? உங்ககிட்ட ஆடு கேட்டாரா, மாடு கேட்டாரா, இல்ல உங்க தலை முடிய கேட்டாரா, இல்ல உங்க சொத்து சுகத்தை கேட்டாரா, என்னத்தை கேட்டார்? இயேசு கேட்கிறான், நான் என்னத்தை கேட்டேன்? உன் வீட்டுல இருக்க நான் ஒண்ணுமே என்ன செய்யல, கேட்கல. ஒன்னே ஒண்ணுதான் கேட்டிருக்கேன், உங்களுடைய மனசு, உங்களுடைய உள்ளத்தை மட்டும் எனக்கு இடம் கொடு, அதுல நான் வந்து வாசம் பண்ணுனா உன் உள்ள இருக்கிற முற்பதாக்கள் சாபங்களை எல்லாம் நான் மாத்துவேன். அல்லேலூயா. ஏன்னா இதயத்து நிறைவுதான் வாய் பேசும். இந்த முகம், இந்த இதயம் நீங்க வெளிச்சமா வச்சிருந்தீங்கன்னா உங்க முகமும் வெளிச்சமா இருக்கும். அல்லேலூயா. முகம் வெளிச்சமா இருக்கிறது ஃபீட்டு பார்க்கலாம் என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டிய அவசியம் இல்ல. அங்க டிக்கி பட்டி டிக்கிரி பார்த்து அது கொஞ்ச நேரம் அதுக்கு பார்த்தா மாறியா போயிடும் இல்லைங்களா? அப்ப என்ன செய்யறாரு, இதயத்தை மட்டும் எனக்கு கொடு, நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லுகிறார். ஆண்டவரை விட்டு நம்மளை ஸ்தோத்திர பிரிக்கிற எந்த காரியமும் என்ன செய்யக்கூடாது, நம்ம செவி சாய்க்க. இந்த ஜனங்கள் ஆரம்பத்தில் கஷ்டப்படும் போது கர்த்தரை தேடினாங்க. செழிப்பு வந்த பிறகு, செல்வாக்கு வந்த பிறகு, சொல்வாக்கு வந்த பிறகு கர்த்தரை விட்டு விட்டு தேசத்தை எப்படி ஆக்குறாங்க, அருவருப்பாய் மாத்துனாங்க. தேவன் வாசம் பண்ணுகிற வீட்டை என்ன செய்யக்கூடாது, அருவருப்பாய் ஆக்காம இருப்போமானால் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். ரெண்டு தீமை தான் இன்னைக்கு பார்த்தோம். உங்களுக்குள்ள ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை தீமைகள் கர்த்தருக்கு நீங்க செய்திருக்கிறீங்க, ஏன் உங்க காரியம் வாய்க்காமல் போகுதுன்னு நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். ஜெபம் பண்ணுமா?